இது விளம்பரமல்ல. பிறவாமை என்னும் முகவரி தேடி அலையும் ஆத்மாக்களுக்கு இந்த AK மீடியா நியூஸ் தமிழ் ஆன்மீக தொலைக்காட்சி ஒரு விலாசம். பழனியில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. பழனி தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோயிலின் உபகோவிலான பழனி அடிவாரம் வடக்கு கிரி வீதியில் மிகவும் பழமை வாய்ந்த மீனாட்சி அம்மன் திருக்கோயில் உள்ளது. இக்கோயிலை பழமை மாறாமல் புதுப்பித்து திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடத்த வேண்டும் என பக்தர்களும் பொதுமக்களும் நீண்ட நாள் கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனை ஏற்று சில மாதங்களாக பழமை மாறாமல் கோபுரங்களுக்கு வர்ணம் பூசுதல், சிதலமடைந்த பகுதிகளை சரி செய்தல் மற்றும் புதியதாக கம்பி வேலி அமைத்தல் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வந்தது. பணிகள் நிறைவுற்ற நிலையில் புனித மண் எடுத்து வரப்பட்டு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் முதல் கால வேள்வி கடந்த சனிக்கிழமை அன்று தொடங்கப்பட்டது. திருமேனி தூய்மை செய்யப்பட்டு திருக்குடங்களால் ஞான திருவிழா நடைபெற்றது. பின்னர் மீனாட்சி அம்மன் மற்றும் சுந்தரேஸ்வரர் விமான திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுற்றுப்புற கிராமங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர். கடந்த 25 ஆண்டுகளுக்கு பிறகு இக்கோயிலில் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா நடைபெற்றதால் பக்தர்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நிகழ்ச்சி ஏற்பாடுகளை அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியன் கோயிலில் இணை ஆணையர் மாரிமுத்து செய்திருந்தார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோயிலின் துணை கோயிலான இந்த கோயிலில் மீனாட்சி அம்மனும் சுந்தரேஸ்வரரும் தனித்தனி சன்னதியில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றனர். இந்த கோயில் குடமுழுக்கையொட்டி கடந்த 2ஆம் தேதி முகூர்த்த கால் நடப்பட்டது. தொடர்ந்து நேற்று காலை புனித மண் எடுத்தல், திருக்குடங்கள் நிறுவுதல், முதல் கால பூஜை ஆகியவை நடைபெற்றது. 2ஆம் கால வேள்வியும் மாலையில் 3ஆம் கால வேள்வியும் நடைபெறுகின்றன. நாளை அதிகாலை 4ஆம் கால வேள்வி நிறைவு செய்யப்பட்டு காலை 10 மணிக்கு யாக பூஜையிலிருந்து புனித நீர் நிரப்பப்பட்ட கலசங்கள் கோபுரத்துக்கு எடுத்துச் செல்லப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. இதற்கான ஏற்பாடுகளை கோயில் இணை ஆணையர் மாரிமுத்து, அறங்காவலர் குழு தலைவர் சுப்பிரமணியம் தலைமையில் அதிகாரிகள், அறங்காவலர்கள், அலுவலர்கள் செய்து வருகின்றனர். பழனியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன். நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது AK மீடியா நியூஸ் தமிழ். ஹாய் வியூவர்ஸ், தொடர்ந்து இது போல ஆன்மீக செய்திகளை பார்க்க கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.